வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். பாலே நடனம் ஆடுறவங்க மென்மையானவங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா அவங்களுடைய ஷூஸே அவங்களுக்கு ஆயுதமா மாறினா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம பார்க்க போறது ரீசெண்டா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்குடன் வெளிவந்திருக்கிற பிரீட்டி லீத்தல் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, அமெரிக்காவை சேர்ந்த ஒரு இளம் பாலே நடனக்குழு ஹங்கேரி நாட்டுல நடக்கிற ஒரு பாலே நடன போட்டிக்கு பஸ்ல போய்கிட்டு இருக்கிறாங்க. போற வழியில அவங்களுடைய பஸ் ப்ராப்ளம் ஆகுது. சோ பக்கத்துல இருக்கிற ஒரு பழைய ஹோட்டல்ல தங்கலாம் அப்படின்ட்டுன்னு அங்க போறாங்க. அந்த ஹோட்டலை படத்தோட வில்லியான யூமா தர்மன் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க அந்த ஹோட்டலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த ஹோட்டல்ல இருக்கிற லோக்கல் தாதாக்கள் அந்த நடனக்குழுவை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த நடனக்குழு தங்களுடைய டான்ஸையே ஒரு ஆயுதமா மாத்தி பதிலுக்கு அந்த தாதாக்களை எப்படி தாக்குறாங்க அப்படிங்கிறதையும், கடைசியா அந்த நடனக்குழு எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, படத்துல பாலே நடனத்தை இவங்க சண்டை காட்சிகளா மாத்தின விதம் புதுமையா நல்லாவே இருக்குது. படத்துல மேடி சீக்லர் மற்றும் லானா காண்டர் இவங்க ரெண்டு பேருமே ஆக்ஷனுக்காக நல்லாவே உழைச்சிருக்கிறாங்க. படத்துல நடிச்சவங்க பர்ஃபார்மன்ஸ் வைஸா சூப்பராகவே நடிச்சிருக்கிறாங்க. படத்துல ஹோட்டலுக்கான செட் ஆகட்டும், சண்டை காட்சிகள்ல வர ஸ்டைல் ஆகட்டும், இதெல்லாம் நல்ல ஒரு சினிமா அனுபவத்தை நமக்கு தருது. இந்த படம் 1 மணி நேரம் 30 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல பெண்களுக்கான ஒற்றுமை மற்றும் பெண்களோட சக்தியை பத்தி காட்டினது நல்லாவே இருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஆக்ஷனுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை கொஞ்சம் கதைகளத்துக்கும் கொடுத்திருக்கலாம். படத்துல நடிச்ச எல்லா கதாபாத்திரங்களுமே சாதாரணமா தான் இருக்குது. பெரிய கனெக்ட படத்துக்கும் ஆடியன்ஸுக்கும் கொடுக்க இந்த படம் மிஸ் பண்ணிடுச்சு. கில் பில் வால் படம் மூலமா பெரிய அளவுல ஃபேமஸான யூமா தர்மன் தான் இந்த படத்துல வில்லியா நடிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய கதாபாத்திரம் பெரிய அளவுல இல்லாம போனது ஒரு வருத்தமா தான் இருக்குது. இந்த படம் பார்க்கும்போது இது ஒரு ஆக்ஷன் படமா இல்ல காமெடி படமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நமக்கு வரதான் செய்யுது. படத்துல வர சண்டை காட்சிகள் நல்லாவே இருந்தாலும் படத்தோட கிளைமேக்ஸ் சாதாரணமா தான் இருக்குது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இந்த படம் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு ஆவரேஜான படம் தான் இந்த படம். 10க்கு 6.2 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் கிடையாது. ஆனா ரத்தம் தெரிக்கிற ப்ரூட்டலான காட்சிகள் இருக்கு. சோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.